ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்ட்டான திணை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி 2 டம்ளர் திணை எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 டம்ளர் திணை 1 டம்ளர் பாசிப்பருப்பு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நான் அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போது 1 டம்ளர் திணைக்கு 5 டம்ளர் தண்ணி கணக்கு. ஸோ 2 டம்ளர் திணைக்கு நான் 10 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கூடவே இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக பொங்கலுக்கு காய்கறிலாம் அதில் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் திணை பொங்கலுக்கு அதிலே காய்கறி ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நார்மல் பொங்கலுக்கு நம்ம எத்தனை விசில் விடுவோமோ அதை விட அதிகமாக விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 10 விசில் விட்டுருக்கேன். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு நெய் இல்லை எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நெய் எடுத்துகிட்டு அதில் மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி போட்டு நல்லா தாளிச்சிட்டு பொங்கலில் சேர்த்து கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்பவே சுவையான திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் சட்னி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இதில் ஆல்ரெடி காய்கறிலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதால தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப சுவையான காம்பினேஷனாக இருக்கும்.